போட் ஒரு அலசல். யோகி பாபு அவர்கள் லீட் ரோலில் நடித்திருக்கும் இப்படத்தை சிம்புதேவன் இயக்கியிருக்கிறார். இந்த படம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டமான 1943 நடக்கிறது. இந்த படம் 1952 வெளிவந்த த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற நாவலையும் 1957 வெளிவந்த 12 ஆங்க்ரி மேன் என்ற படத்தையும் நழுவி எடுக்கப்பட்டதாக சிம்புதேவன் சொல்லியிருக்கிறார். இந்த படத்தில் யோகி பாபு, MS பாஸ்கர், சின்னி ஜெயந்த், சாம்ஸ், சாரா, ஜெஸ்ஸி, அக்ஷத், கௌரி கிஷான், குலப்பொலி லீலா, மதுமிதா ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்துள்ளனர். இந்த படத்தின் கதைக்களம் யோகி பாபு தனது பாட்டியுடன் தனது தங்கை கல்யாணத்துக்கு பிரிட்டிஷாரின் பிடியில் இருக்கும் தனது தம்பியை எவ்வாறு கடல் கடந்து அழைத்துச் செல்கிறார் என்றும், அவ்வாறு அழைத்துச் செல்ல முற்படும் பொழுது அறிமுகமில்லாத நபர்களும் அந்த போட்டில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போது அவர்களுக்கிடையே நடக்கும் நிகழ்வுகளும் அவர்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் ஒரு கட்டத்தில் அவர்களது வாழ்வாதாரத்திற்கே பிரச்சனை வருவதுமாக கொண்டு செல்லப்படுகிறது. சிம்புதேவன் படங்கள் என்றாலே சில கருத்துக்களை பேசியிருப்பார். அதுபோல இந்த படத்திலும் சைவம், அசைவம், ஹிந்து முஸ்லிம்கிடையே உள்ள உறவு போன்ற கருத்துக்களை போற போக்கில் பேசியிருக்கிறார். கூடுதலாக 23ஆம் புலிகேசியில் கப்சி அக்காமாலா என்று சொல்லியிருந்தார். அதுபோல இப்படத்திலும் நகி குமெட்டோ என்று அவருக்கே உரித்தான பாணியில் சொல்லியிருக்கிறார். ஒரு போட்டில் இருப்பவர்கள், போட்டை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், போட்டில் இருப்பவர்களுக்கிடையே நடக்கும் நிகழ்வுகள் என்று ஒரு போட்டை மட்டுமே மையப்படுத்தி ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்திருக்கும் சிம்புதேவன் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்படத்திற்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.